வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான எடிட் ஆப்ஷன் தற்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணீங்களோ, ஃபீஸ் பே பண்ணவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான கைட்லைன்ஸை ஆல்ரெடி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எடிட் பண்ணலாம்ன்ற பேசிக் டீட்டெயில்ஸை நமக்கு எல்லாருமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த எடிட்டுன்றது தேவைப்படுதோ ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களுடைய விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என்றதை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் விண்ணப்பதாரர்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல் கம்யூனிட்டியும் பிடபிள்யூடி ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபீஸஸை வந்து ஃபீஸில் மாறுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதால் அதையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸு அதிகமானாலோ குறைந்தாலோ ஸோ அது அவர்களே வந்து பொறுப்பாவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா பணம் ஸோ இப்போ அந்த நீங்கள் ஃபீஸ் பே பண்ண ஃபீஸு வந்து விண்ணப்பதாரர்களுக்கு திருப்பி தரப்பட மாட்டாது. ஸோ அப்போ அது கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் ஸோ நீங்கள் தான் அதற்கு வந்து பொறுப்பாவீங்க. ஸோ அதை இணைய வழி விண்ணப்பத்தை இறுதியாக சமர்ப்பித்தால் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம் திருத்தம் தங்களுடைய இணைய வழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். தங்களுடைய இணைய வழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணைய வழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தங்களுடைய இணைய வழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் தங்கள் இதற்கு முன் செய்திய இறுதியாக சமர்ப்பித்த இணைய வழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல் நடவடிக்கையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனது விண்ணப்பத்தினை திருத்தம் செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்காததன் விளைவுகளை குறித்து வருங்காலத்தில் எவ்வித உரிமை கோரவோ வழக்கு தொடரவோ எனக்கு தகுதி இல்லை. திருத்தம் செய்வதற்கு மேலே உள்ள அறிவுரைகள் உறுதிமொழிகளை கவனமாக படித்துவிட்டு அனைத்து கட்டங்களையும் தேர்வு செய்யவும் என்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் மெயினாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம போக முடியும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. எஜுகேஷனல் மெத்தடாலஜி சைக்காலஜி பார்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.